ஒன்பதாம் பாவம் அப்படின்னா வந்து நம்ம அப்பான்னு சொல்றோம். ஒன்பதாம் பாவம்ன்றது கணவன் அல்லது மனைவியோட நெருங்கிய நண்பர் அல்லது அவங்களுடைய இளைய சகோதரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்பதாம் பாவம்ன்றது தொலை தூர பிரயாணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏழாம் பாவம்ன்றது வெறும் கணவன் அல்லது மனைவி மட்டும் கிடையாது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ், அதுவும் உங்களுக்கு வந்து ஏழாம் பாவம். பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு வந்துட்டாலும் ஏழாம் பாவம். நமக்கு வெளி உலகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அது வந்து ஏழாம் பாவம் காரகத்துவத்துல அது வந்து கனெக்ட் ஆயிடும். ஆறாம் பாவம் வந்து கடன், வம்பு, வழக்கு, அப்புறம் சண்டை, இதெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் ஆறாம் பாவம். ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரகத்துவம் வந்து உத்தியோகம். இன்னும் சொல்ல போனா ரிசர்ச், ஆராய்ச்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு வந்து ஆறாம் பாவத்துல தான். டீச்சிங் அப்படின்ற காரகத்துவம் வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்துல ஆரம்பிக்கும். ஐந்தாம் பாவம்ன்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா என்னன்னா, நாம சில விஷயங்களை செய்யறோம், ஆனா நாம அதை தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ நம்மளுடைய பிழைப்புக்காகவோ அந்த விஷயத்தை செய்யல. நமக்கு பிடிச்சிருக்கு, அதாவது ஓய்வு நேரத்தை நம்ம அப்படி பயன்படுத்திக்கிறோம். தொழில் போக, உத்தியோகம் போக, நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம். அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைமை நம்ம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட அஞ்சாம் பாவத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இவர் படுத்துட்டு தூங்குவாரா, இல்ல இவர் வந்து டிவி பார்ப்பாரா, இல்ல இவர் புக்ஸ் படிப்பாரா, இல்ல இவர் வந்து வண்டி எடுத்துட்டு சுத்த போயிடுவாரா. அப்படி வண்டி எடுத்துட்டு இவர் டிராவல் போறான்னா எந்த ஊருக்கு, எந்த மாதிரியான பிளேசஸ்க்கு இவர் வந்து அடிக்கடி போவாரு. இது மாதிரி இவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அது ஒரு கலை ஆர்வமாக இருக்கலாம், அல்லது புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், அது ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிறதாக இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸா கூட இருக்கலாம், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எது வந்தாலும் எல்லாமே அஞ்சாம் பாவத்தில் கவர் ஆகிடும். காதல் உறவு, அதுவும் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் கவர் ஆகும். ஸ்பெக்குலேஷன் பிசினஸ், இது சொல்லியே ஆகணும். ஸ்பெக்குலேஷன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அஞ்சாம் பாவத்தில் வந்து கவர் ஆகும். குல தெய்வம் அஞ்சாம் பாவத்தில் கவர் ஆகும். இது போன்ற அஞ்சாம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. நம்ம முக்கியமான சில பேசணும். மூத்த வாரிசு, முதல் குழந்தை வந்து ஐந்தாம் பாவம், இரண்டாவது குழந்தை ஏழாம் பாவம், நம்மளுடைய தாய் வந்து நாலாம் பாவம், நமக்கு இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதை வந்து உங்களுக்கு சொத்துக்கான அந்த குடுப்பனை வந்து நாலாம் பாவம். அது வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், விவசாய நிலமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், வண்டி, வாகனம், போக்குவரத்து, நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். மூணாம் பாவத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இளைய சகோதரர் மூன்றாம் பாவம், நம்மளுடைய நெருங்கிய நண்பர் வந்து மூன்றாம் பாவம். அது போக நமக்கு வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் வந்து மூன்றாம் பாவம். நம்மளுடைய முயற்சி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு எஃபர்ட் ஒன்று போடுறோம் இல்லையா, அதுவே மூணாம் பாவம் தான். அதுவே மூன்றாம் பாவ காரகத்துவத்தில் தான் அடங்கும். இரண்டாம் பாவம்ன்றது நம்ம பல தடவை ஏற்கனவே பேசியிருக்கோம். வாக்குஸ்தானம், அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றது இரண்டாம் பாவம். நம்மளுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்படின்றது இரண்டாம் பாவம். நமக்கு என்ன டாபிக் பேசுறோன்றது மூன்றாம் பாவம். என்ன விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றது மூன்றாம் பாவம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பேசுறோன்றது இரண்டாம் பாவம். இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவம் வருமானம், வரும் வழி, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குடும்பஸ்தானம் வந்து இரண்டாம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், ஜென்ரலா ப்ரொஃபஷன், அது இண்டிவிஜுவல் பிசினஸா இருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பிசினஸா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம். 10ஆம் பாவம் தொழிலுக்கு அப்பாற்பட்டு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு. கர்மானா என்னன்னா கடமை. கடமைன்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனா குழந்தை பெற்றாச்சுன்னா நம்ம வளர்த்தே ஆகணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குழந்தை பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம வளர்க்காம போக முடியாது. வயதான ஒரு அப்பா இளமை காலத்தில் எவ்வளவு கொடுமைக்காரராக இருந்தாலும் ஒரு வயதான அப்பா அம்மாவை ஒரு மகன் கவனித்து தான் ஆக வேண்டும், அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈமக்கிரையை செய்துதான் ஆக வேண்டும், அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி விருப்பம் இருக்கோ இல்லையோ கடமைக்காகவாது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு 10ஆம் பாவத்துல கவர் ஆயிடும். மாமியார்ன்ற ஸ்தானம் வந்து 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் லாபம், ஜெனரல் ப்ராஃபிட், அது தொழில் மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி, அது 11ஆம் பாவத்துல கவர் ஆகும். 8ஆம் பாவம் ஆயுள், அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது 8ஆம் பாவம். பென்ஷன், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து 8ஆம் பாவம். அவசர கால நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, திடீர் மாற்றங்கள், ஆக்சிடென்ட், அந்த மாதிரி கவரேஜ், அதெல்லாம் உங்களுக்கு வந்து 8ஆம் பாவத்துல கவர் ஆகும். இப்படி 12 பாவத்துக்கும் 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கு. இப்ப 1000 கடந்து போயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆய்வு செய்ய நிறைய அப்டேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அப்டேஷன் பண்ண காரகத்துவங்களும் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ எதுவுமே நிரந்தரமா நிற்காது, நிலையா இருக்காது. புதுசா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆகும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கான்செப்ட். இப்போ இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணலாமா, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வாக்கிய பஞ்சாங்கம் பொய்ன்னு யாரும் சொல்லல. ஆனா ஒரு
ஒரு குழந்தையுடைய ஜாதகம் டீடைல்டா இன்டெப்தா பார்க்கணும்னா நமக்கு டிகிரி வைஸ் துல்லியமா நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா முந்தி மாதிரி நம்ம வந்து வெறும் ராசி சாட்டையும் நவம்ச சாட்டையும் இன்னைக்கு வச்சு பார்க்கறது கிடையாது. வர்க்க சக்கரங்கள் அளவுக்கு நான் ஏற்கனவே வர்க்க சக்கரங்கள் பத்தி பேசியிருக்கேன். வர்க்க சக்கரங்கள்ல 3600 வர்க்க சக்கரங்கள் இருக்குது. இப்ப அதிகபட்சம் புழக்கத்துல இருக்கிறதே D2 255 வரைக்கும் தான். அப்போ ஒரு டிகிரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரியை 255 டிவைட் பண்றாங்க. அப்ப அவ்வளவு துல்லியமாக நம்ம வர்க்க சக்கரம் கணிதம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த காலத்துக்கு இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம மைக்ரோஸ்கோபிக்கா பாக்குறோம். அந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக்காக நம்ம கணிதம் செய்வதற்கு வாக்கிய பஞ்சாங்கம் அந்த அளவுக்கு துல்லியமாக பயன்படுவதில்லை. வாக்கிய பஞ்சாங்கத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு துல்லியம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை வந்து ப்ரிஃபர் பண்றோம். மற்றபடி இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்கருத்து கிடையாது. நம்ம வந்து துல்லியத்துல வந்து நம்ம ஏன்னா ஜாதகம் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா கணிச்சிட்டோமோ அப்போ நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு ரிப்போர்ட்டே நம்ம வந்து மேலோட்டமா எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்கியத்தோட கம்பேர் பண்ணும்போது எது துல்லியமா இருக்கு பாத்தீங்கன்னா திருக்கணிதம் கம்பேரிட்டிவா துல்லியமா இருக்கு.